டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஒரு இங்கிலீஷ் மிஸ்ட்ரி மூவியாக தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரீசெண்டாக வெளியாகி இருக்கு. எனலா ஹோம்ஸ் 3 ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வந்திருக்கு. இப்போ எனலா ஹோம்ஸ் 3 ஓடிடி தளத்தில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபேமஸான லேடி டிடெக்டிவ் எனலா ஹோம்ஸ், இவங்க உலக ஃபேமஸான ஷெர்லாக் ஹோம்ஸோட தங்கச்சி. காணாமல் போன பல விஷயங்களை அரச குடும்பத்து தங்க கிரீடம் வரைக்கும் விசாரணை செஞ்சு கண்டுபிடிக்கிறவரே ஷெர்லாக் ஹோம்ஸு. இந்த படத்தில் ஷெர்லாக் ஹோம்ஸே காணாமல் போயிடுறாரு. அவரோட தங்கச்சி எனலா ஹோம்ஸு தேடி கண்டுபிடிக்கிறது தான் ஆன்லைனு. எனலா ஹோம்ஸ் ஃப்ரான்சிஸில் இந்த முதல் 2 பாகங்களும் எனலா ஹோம்ஸ் யார், அவங்களோட ஃபேமிலியெலாம் எப்படி யாருன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி சின்ன வயசில் டிடெக்டிவாக ஆனாங்க அப்படிங்கிறதும், அப்புறம் எப்படி தனியாக டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சாங்க, அவங்க எப்படி சால்வ் பண்ண கேஸ்லாம், எப்படி நிறைய கேஸுகளை சால்வ் பண்ணாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. பார்ட் 3 பொறுத்தவரை எனலா ஹோம்ஸு டிக்கஸ்பெரின்னு ஒரு நபர், இவங்க 2 பேருக்கும் ஒரு காதல் இருக்குது. 2 பேரும் திருமணம் செஞ்சுக்க நினைக்கிறாங்க. இந்த காதல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கல்யாணமாக மாறுது. இந்த கல்யாணத்தை மால்டாவில் தான் நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க மாப்பிள்ளை வீட்டில் சென்டிமெண்ட்டாக மால்டாவில் நடத்த விரும்புகிறாங்க. அந்த மாப்பிள்ளை டிக்கஸ்பெரி இருக்கார். அவரோட அப்பா கடைசியாக அந்த மால்டாவில் தான் வாழ்ந்திருக்காரு. பிரிட்டிஷ் குடும்பத்துக்கு சர்வே பண்ணியிருக்காரு, அரச குடும்பத்துக்கு. அதனால் அந்த இடம் சரியாக இருக்கும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கல்யாண வேலைகள் எல்லாம் அங்கே வேகமாக நடக்குது. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லோரும் கிளம்பி மால்டாவுக்கு வராங்க. எனலா ஹோம்ஸோட அண்ணன் ஷெர்லாக் ஹோம்ஸும் கல்யாணத்துக்கு வராரு. அவருக்கு இந்த கல்யாணத்தில் முழுசாக விருப்பம் கிடையாது. அரை மனசோடு தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு. ஏன்னா எனலா ஹோம்ஸு என்னை விட திறமையான ஒரு டிடெக்டிவு. இப்போ கல்யாணம் ஆகிட்டா அதுக்கப்புறம் எப்படி விசாரணை இன்வெஸ்டிகேஷன்னு அவன் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி பல கேஸுகளை சால்வ் பண்ண முடியும். அப்புறம் எதுக்கெடுத்தாலும் ஹஸ்பண்டுக்கிட்ட அனுமதி வாங்கணும், அவங்க ஹஸ்பண்டு குடும்பத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும். உங்கள் கிட்ட அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் விசாரித்து எப்போ டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது. அவரை பொறுத்தவரை தன்னை விட தன் தங்கச்சி திறமையான டிடெக்டிவு, அவள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாரு. அதையெல்லாம் வெளிக்காட்டாமல் கல்யாணத்துக்கு வராரு. திடீர்னு ஷெர்லாக் ஹோம்ஸு காணாமல் போயிடுறாரு. அதுவும் கரெக்டாக கல்யாண நாள் அன்னைக்கு கடத்திட்டு போயிடுறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸு தன்னோட தங்கச்சி தன்னை தேடி வருவான்னு சில குளூஸ் எல்லாம் அங்கங்கே கிரியேட் பண்ணிட்டு போகிறாரு. அந்த அடையாளங்களை கண்டுபிடிச்சி தன்னோட அண்ணன் ஷெர்லாக் ஹோம்ஸை காப்பாற்றினாங்களா, அண்ணனை கடத்தினதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார், ஹிஸ்டாரிக்கல் காரணம் என்ன, இவங்க எனலா ஹோம்ஸுக்கு கல்யாணம் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறதான் எனலா ஹோம்ஸு பார்ட் 3 படத்தோட மொத்த கதையை. இந்த கதைக்களம் 19ஆம் நூற்றாண்டில் நடக்கக்கூடிய கதைக்களம். அதுக்கு தகுந்த மாதிரி லொக்கேஷன்ஸு, காஸ்டியூம்னு ஒளிப்பதிவுலாம் பிரமாதமாக இருக்குது. ஒரு ப்ராப்பராக டிடெக்டிவ் த்ரில்லருக்கு தேவையான முக்கியமான விஷயம் அந்த க்ளூஸை எல்லாம் க்ரியேட் பண்ண விதம். அதை எனலா ஹோம்ஸு கண்டுபிடிப்பதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஒரு கிரைமை தேடி போகும்போது இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் கிரைம் வருது. அதெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. இதில் காட்டக்கூடிய லொக்கேஷன்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருந்துச்சு. நம்ம யூகிக்கிற மாதிரி தான் இந்த கதை போகுது. பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கிடையாது. ஒரு ஆவரேஜ் வாட்சிங் தான். பொதுவாக ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் பல விஷயங்களை தேடி போவார். இந்த படத்தில் ஷெர்லாக் ஹோம்ஸே தேடுறாங்க. 2022 வெளியான எனலா ஹோம்ஸ் 2 இருக்குது இல்லையா, அதோட சீக்குவல் தான், அந்த கதையின் தொடர்ச்சியாக தான் இந்த எனலா ஹோம்ஸ் 3 வெளியாகி இருக்குது. அந்த பார்ட் 2 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த பார்ட் 3 பார்த்தா தான் தெளிவாக புரிய வரும். அந்த பார்ட் 2 பார்க்காம இந்த பார்ட் 3 பார்த்தா டீட்டெயிலாக புரியாது. யார் எதுக்கு இதெல்லாம் நடக்குது, இவங்க யார் அவங்க யாருன்னு புரியாது. நான்சி ஸ்ப்ரிங்கர்னு ஒரு லேடி அந்த எனலா ஹோம்ஸ் மிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு நாவல் எழுதினாங்க.
அதை தான் படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஜாக் டோனர் அவர் தான் இந்த படத்துக்கான கதை எழுதியிருக்காரு. டைரக்ஷன் இயக்குனர் வந்து பிலிப் பாரன்டினி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மில்லி பாபி ப்ரௌன் அவங்க தான் கதாநாயகி. எனலா ஹோம்ஸ் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவங்க. எல்லா பார்ட்லேயுமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த பார்ட்லேயுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹென்ரி கவில் ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரத்தை பண்ணின ஹீரோ நம்ம சூப்பர்மேன் தான் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு சரியான நபர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவல் சூப்பராக இருக்குது. ஸ்டேஜிங்காக மேக்கிங்காக சூப்பராக எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலாக சவுண்டான படம். ஒளிப்பதிவு, பின்னணி இசை, எடிட்டிங்கு, காஸ்டியூம், மேக்கப்னு எல்லாமே பிரமாதம். 19ஆம் நூற்றாண்டு கதைக்கலாம் இந்த படம். அந்த காலகட்டத்தில் ஊர் எப்படி இருந்தது அதை வந்து நம்பும்படியாக எடுத்திருக்காங்க. ஒளிப்பதிவுலாம் பிரமாதம். கண்ணாடி மாதிரி இருக்குது. தெளிவான ஒளிப்பதிவு. ஒரு பொழுதுபோக்கு மிஸ்ட்ரி மூவி தான். நல்ல ஒரு படம் தான். ஓஹோன்னு இருக்குது. சூப்பரான படம்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் வாட்சிங் தான். ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம் தான். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.